அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மகள் வீட்டில் ஒரு உறவினர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து சோதனை நடத்தியதில் 79 கோடி வந்து பணம் கட்டுக்கட்டாக வந்து சிக்கின சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவங்களாக வந்து நடந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துலேருந்து முன்னாள் எம்பியான எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து 100 கோடிக்கும் மேற்பட்ட நிலங்களை வந்து அபகரிப்பு செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து அதிரடியாக வந்து ஏற்கனவே கைது செய்திருந்த நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்களாகவே வந்து சோதனை நடத்தி அவர் வந்து கைதும் செய்யப்பட்டிருந்தார் இல்லையா. ஏற்கனவே வந்து அவர் வந்து கருணை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாமீன் அடிப்படையில் வந்து வெளியில் இருக்கார் இல்லையா. இந்த நிலையில் அதிரடியாக வந்து மீண்டும் வந்து நேற்று வந்து சோதனை நடந்ததில் நிறைய பணங்கள் வந்து எக்கச்சக்கமான பணங்கள் வந்து சிக்கனதாகவும் வந்து வெளியேறும் நிலையில் அவருடைய வீடுகள் அவரோட உறவினர்கள் அனைவரும் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த சோதனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 79 கோடி பணங்கள் வந்து சிக்கிருக்கு. இந்த பணம் அனைத்துமே வந்து கருப்பு பணமாக இருக்கின்ற நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து இரவோடு இரவாக முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிரடியாக அவருடைய மகள் வீட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பணங்கள் வந்து சிக்கியிருக்கிற நிலையில் அவருடைய மகளை வந்து கைது செய்யறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிற நிலையில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கொலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளைகளும் வந்து அதிரடியாக வந்து நடந்துகிட்டு இருக்கிற நிலையெல்லாம் தமிழகமே வந்து பார்க்கப்படுகின்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அமைச்சர்களும் வந்து கொள்ளைக்காக தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து எக்கச்சக்கமான டாக்குமெண்ட் ஆவணங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அவருக்கு சொந்தமான ஒப்பந்ததாரர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக சிபிஐ வந்து சோதனை நடத்தியதில் நிறைய ஆவணங்களும் வந்து சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் வந்து வெளியேறும் நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உறவினர்களும் வந்து கூண்டோடக்க வந்து பார்த்திங்கன்னா ஆஜராகியிருக்காங்க. இந்த நிலையில் எடப்பாடி அவர்களுக்கும் இதில் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்க நிலையில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சட்டமன்ற செயலாளராக இருக்கக்கூடிய அவர்களும் அனைவருமே வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா அதிரடி சோதனை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த சோதனை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நாளைக்கும் வந்து அதிரடியாக அவருடைய வீடு சொந்தமான இடங்களிலும் வந்து சோதனை வந்து நடத்த போகிறாங்க. இவருக்கு சொந்தமான ஒப்பந்ததாரர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலும் அதிரடியாக சோதனை வந்து சிபிஐ வந்து நடத்தியிருக்க நிலையில் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டுகள் வந்து சிக்கிருக்கு. இதுக்கான போலியான டாக்குமெண்ட்டுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பறிமுதல் வந்து செஞ்சுருக்கும் நிலையில் அதிரடியாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் 10 லட்சம் கோடி வந்து இவருக்கு வந்து அபராதம் விதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசப்பட்டு வருகின்ற நிலையில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.